நம்ம ஹீரோ சண்டை போட்டு அடிபட்டனால நம்ம ருக்ஷானாவும் பயங்கர கோவமா போய் அந்த மார்ச்சரியில இருக்கிறவன அடிச்சு போட்டு தள்ளிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை கட்டிக்க போற பொண்ணு வீட்டுக்கு வந்து இவனுக்கு பேண்டேஜ்னா போட்டு இவனுக்கு கிஸ் பண்ணலான்னு வந்தா, அதுக்குள்ள நம்ம ருக்ஷானாவும் மேல இருந்து தலைகீழ பார்த்தனால நம்ம ஹீரோவும் பயந்து போய் பின்னாடி போயிடுறான். அந்த கட்டிக்க போற பொண்ணும் இவன் கிட்ட கோச்சிட்டு வெளியில போயிடுறா. அந்த நேரத்துல நம்ம ருக்ஷானா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கலான்னு வரப்ப அந்த கட்டிக்க போற பொண்ணு போனை மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். அதனால எடுக்கலான்னு வரப்ப இவளையும் பாத்துறா. என்ன கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கியான்னு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் பயங்கர கோவமா வந்து இந்த ருக்ஷானா கிட்ட நீ வீட்டை விட்டு வெளியில கிளம்பு, உன்னாலதான் இது மாதிரின்னு ஆகுதுன்னு பயங்கரமா கத்துறான். உன்னை விட்டு என்னால போக முடியாதுன்னு இவளும் பயங்கர கோவமா அவனோட கழுத்தையே புடிச்சிடுறா. அப்பதான் நியூஸ்ல மார்ச்சரியில ஒர்க் பண்ற ஒருத்தவங்கள ஒரு பொண்ணு கொடூரமா கொன்னுட்டு போயிட்டான்னு டைட்டில் நியூஸா போடுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, நீ யாரு, உன்னை மான்ஸ்டர்னு வேற சொல்றாங்க, உன்னையே இவ்வளவு பேர் தேடுறாங்கன்னு கேக்குறான். நீ இங்கேயே இரு, ஆனா எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு, அதனால உன்னை சங்கிலியால கட்டி போட்டுக்கிறேன்னு சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணு அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் தான் வந்திருப்பான். நம்ம ருக்ஷானாவை புடிச்சிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி கூப்பிட்டு இருப்பான்.